My dear students, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிளோட லெங்க்த்தை மெஷர் பண்ணணுன்னா வி யூஸ் அ மெஷரிங் டேப்பு. மெஷரிங் டேப்போட மினிமம் கிராஜுவேஷன் இருக்கும். என்ன இருக்குன்னு லேட்டஸ்ட் சே 1 mm இருக்குன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் 0.1 centimeter அப்படின்னா தென் வாட் எவர் வி மெஷர், ஓகே, லெங்க்த்தை மெஷர் பண்ணும்போது லெங்க்த்தை மெஷர் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, அது 86.4 centimeter காமிக்கிறது. அப்படின்னா we should always say it as 86.4 plus or minus error. இதுதான் வந்து எரர் இன் அவர் மெஷர்மெண்ட். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 centimeter. 0.1 எங்கேருந்து வந்தது அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். யூஸ்வலாக என்னென்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட்டு தான் இந்த இதில் எரர் ஆஃப் அவர் ரீடிங்காக காமிப்பாங்க. ஓகே, ஸோ கொஷின்ஸ்லேயும் சப்போஸிங் வந்து அவங்க வந்து லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வர்னியர் யூஸ்ட் இஸ் 0.1 mm அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் வாட் எவர் சப்போஸிங் லெங்த் ஆஃப் த ராட் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா மெஷர் பண்ணிவிட்டு 11.6 millimeter சொன்னோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 mm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். தட் இஸ் லீஸ்ட் கவுண்ட். தேர்ஃபோர் even if they don't give the error எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கலனா கூட அவங்க சப்போஸிங் லீஸ்ட் கவுண்ட் கொடுத்தாங்கன்னா லீஸ்ட் கவுண்ட்டு தான் வந்து 99.99% கேசஸ் எரராக ட்ரீட் பண்ணணும். அன்லஸ் தே வாண்ட் யூ டு இன்க்ளூட் சம் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் எரர்ஸ். இல்லைன்னா ஒன்றும் சொல்லலைன்னா லீஸ்ட் கவுண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் எரர். இல்லைன்னா டைரெக்டாக எரரை கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ தட் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் இன்டர்பிரட்டிங் த கொஷின். சரி, இப்போ நம்ம இதுக்கு போகலாம். சப்போஸிங் ஆஸ் ஐ செட் நம்ம டேபிளோட லெங்க்த்தை மெஷர் பண்ணுறோம். அது 86.4 centimeter வருது. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு மெஷரிங் டேப்பு, அதனுடைய லீஸ்ட் கவுண்ட்டு 0.1 அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 centimeter இஸ் த எரர். இப்போ அப்புறம் என்ன சொல்லணும்னா டேபிளோட லெங்த் இஸ் 86.4 centimeter ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 centimeter சொல்லிட்டு சொல்லணும். ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு அது என்ன, இதுக்கு அது எப்படி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ண 86.4 இருந்தால் கூட அதை நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ண சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது 86.3 இருக்கலாம், 86.5 இருக்கலாம். அதனால தான் இந்த இது வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 வருது. தேர்ஃபோர் now the plus or minus 0.1 centimeter is called as, அதுக்கு வந்து டேர்ம்ஸ் என்னன்னா எரர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆப்சல்யூட் எரர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் பாசிபிள் எரர்னு சொல்லுவாங்க. இது என்ன மேக்ஸிமம் பாசிபிள் எரர் அப்படின்னா அது வந்து கேரண்டியாக நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 தான் எரர் சொல்ல முடியாது. ஏன்னா 86.4 நம்ம அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். அதனால் அதில் அது 86.3 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த ஒரு மெஷர்மெண்ட்டு வந்து 86.35 கூட இருக்கலாம். அதனால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா மேக்ஸிமம் பாசிபிள் எரர், மேக்ஸிமம் டிவியேஷன் எதுலேருந்து வரும், லீஸ்ட் கவுண்ட்லேருந்து வரும். அதனால் தட் இஸ் ஆல்சோ கால்ட் மேக்ஸிமம் பாசிபிள் எரர். இப்போது உனக்கு வந்து கொஷின்ஸில் உனக்கு வெறுமை எரர் சொன்னாலும், புக்கில் அப்சல்யூட் எரர் சொன்னாலும், மேக்ஸிமம் எரர் சொன்னாலும், மேக்ஸிமம் அலௌடு எரர் சொன்னால் கூட, மேக்ஸிமம் பாசிபிள் எரர் சொன்னால் கூட எல்லாம் ஒன்று தான், ஒரே மீனிங் தான். சரி, இப்போ வந்து வாட் இஸ் மீன் பை ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்னு கேட்டான்னா, சப்போஸ் நவ் த எரர் தட் இஸ் அப்சல்யூட் எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 டிவைடட் பை த ரீடிங் தட் இஸ் லெங்த் போட்டான்னா தட்ஸ் கால்ட் த ஃப்ராக்ஷன், தட் இஸ் ஃப்ராக்ஷனல் எரர். பிகாஸ் எரர் இஸ் plus or minus 0.1 divided by the measured value 86.4. இப்போ ஒரே யூனிட்டாக இருக்கணும். ஓகே, அதை பார்த்துக்கோ அப்படின்னா தென் திஸ் கால் ஃப்ராக்ஷனல் எரர், ஆல்சோ கால் சம்டைம் ரிலேட்டிவ் எரர். இதே நம்ம பர்சன்டேஜாக போடணுன்னா இன்டூ 100 போட்டால் பர்சன்டேஜ் எரர் சொல்லணும். ஓகே, 2%, 1.8% சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பர்சன்டேஜ் எரர். சரி, இப்போ வந்து as I said now யூஸ்வலி லீஸ்ட் கவுண்ட் இஸ் த எரர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஷின் எந்த மாதிரி டைப்பாக வரும்னா 2 டைப்பாக ஒன்று வரும். ஒன்று வந்து இஸ் டு டூ வித் அக்யூரசி அண்ட் தென் ப்ரிசிஷன் ஆஃப் த மெஷரிங், அண்ட் தென் செகண்ட் இஸ் நோ காம்பினேஷன் ஆஃப் எரர்ஸ். ஃபஸ்ட் நம்ம இது பார்ப்போம், நம்ம அக்யூரசினா என்ன, ப்ரிசிஷனா என்ன சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது அதுலேருந்து வாட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கம் சொல்லிட்டு அதை பார்க்கலாம். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸிங் இப்போ வந்து ஒரு டேபிளோட லெங்க்த்தை 2 பேர் மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, பர்சன் 1 பர்சன் 2. அந்த 2 பேர் என்ன பண்ணால் மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்டு வந்து ஈச் பர்சன் 5 ரீடிங் எடுக்கிறாங்க. ஓகே,
ஈச் பர்சன் 5 ரீடிங் எழுதுறாங்க. அப்புறம் அதுக்கு ஆவரேஜ் ரீடிங்கை எடுத்து இதுதான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இதுதான் லெங்க்த்து சொல்லி சொல்கிறாங்க, வச்சுக்கலாம். அப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ வந்து இதனுடைய அக்யூரேட், இதனுடைய ட்ரூ வேல்யூ நமக்கு தெரியும் 86.4, ஆனால் மெஷர் பண்ணுறவங்களுக்கு தெரியாதே வச்சுக்கலாம். ஓகே, நவ் ரீடிங் இப்போ சப்போஸ் 86.2, 0, 0.8, 0.7, 0.4 வந்தது ஒரு பர்சனுக்கு அப்படின்னா அதனுடைய ஆவரேஜாக அவர் வந்து போடுறாரு, போட்டால் 86.5 வருது அப்படின்னா இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணி ஆவரேஜ்லேருந்து எவ்வளவு டிவியேஷன், தட் இஸ் ஹவு மச் இஸ் த ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் சொல்லிட்டு இந்த கால்குலேஷன் வந்து போடுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நவ் த ஃபஸ்ட்டு ரீடிங் 86.2, ஆவரேஜ் என்ன வந்து 86.5, ஆவரேஜ் ஆஃப் ஆல் த 5 ரீடிங் 86.5 வந்தது. அப்படின்னு ஹவு மச் டிஃபரெண்ட்டு, -0.3, -0.3 இஸ் த ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர். அப்படின்னா மைனஸ் போடாமல் தட் இஸ் மாடுலஸ் வேல்யூ மட்டும் எழுதினான்னா 0.3. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது வந்து 0.5 மாடுலஸ் வேல்யூ, இது வந்து 0.3 பிகாஸ் 86.5, 80.8, இது வந்து +0.2 அதனால் இங்கே இருக்குது, இது வந்து -0.1 இங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எரரோட ஆவரேஜஸ் எடுத்து வரணும்னா 0.3 அப்படின்னா இப்போ 2 விஷயம் நமக்கு தெரியுது. ஒன்று, அவருடைய மெஷர்மெண்ட்டில் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த மெஷர்ட் வேல்யூ 86.5, அதனால் அவர் என்ன சொல்லுவார்னா length is equal to 86.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3, ப்ளஸ் ஆர் மைனஸ் இது என்ன, இது 0.3ங்கிறது இது வந்து ஆவரேஜ் ஆஃப் த மாடுலஸ் வேல்யூ ஆஃப் த எரர்ஸ். ஓகே, ஆவரேஜ் therefore 0.3 இது சொல்கிறாங்க. இப்போ வந்து நவ் வி ஜஸ்ட் கம்பேர் வித் த ட்ரூ வேல்யூ. நமக்கு தெரியும் 86.4 இருந்ததுன்னா ஆவரேஜ் அவருக்கு வந்து 86.5னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இதே வந்து செகண்ட் பர்சனோட ரீடிங் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 86.2, 86.2, 86.1, 85.9, 86, ஆவரேஜ் 86.1. இது வந்து க்ளோஸாக இருந்திருக்கு பிகாஸ் ட்ரூ வேல்யூ 86.5, அவருக்கு கட்சி 86.5, இது 86.1 அப்படின்னா இது வந்து மோர் அக்யூரேட், இது வந்து லெஸ் அக்யூரேட்டு. இப்போ வந்து செகண்ட், இப்போ வந்து பர்சன்டேஜ் எரர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 0.3, இவர் ஆவரேஜ் வந்து 0.1, ஏன்னா இவருடைய இது வந்து ஆவரேஜ் 86.1. ஈவன் தோ இது வந்து ட்ரூ வேல்யூ விட ரொம்ப தள்ளி இருந்தால் கூட எல்லா ரீடிங்கும் ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் எரர் வந்து ஐ மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கும். இதனுடைய ஆவரேஜ் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப சின்னது ஆஸ் கம்பேர்ட் டு திஸ். அப்படின்னா இது வந்து மோர் ப்ரிசைஸ், லெஸ் அக்யூரேட் மோர் ப்ரிசைஸ், இது மோர் அக்யூரேட் லெஸ் ப்ரிசைஸ். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ சம்மரி அக்யூரேசி என்னன்னா ஆவரேஜ் வேல்யூ ட்ரூ வேல்யூக்கு கிட்டக்க இருந்ததுன்னா மோர் அக்யூரேட், தூரம் இருந்ததுன்னா லெஸ் அக்யூரேட். அப்புறம் ஆவரேஜ் ஆஃப் த ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து மோர் ப்ரிசைஸ், தென் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா லெஸ் ப்ரிசைஸ். ஓகேயா, இதுதான் வந்து திஸ் இஸ் வாட் இஸ் டு டூ வித் த டைப் 1 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். என்ன கேட்பாங்க, அக்யூரசி பொசிஷனை லிங்க் பண்ணி கொஷின் கேட்பாங்க. பின்னாடி நம்ம கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம், எப்படி சாம்பிள் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. தென் த டைப் 2 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி வரும்னா காம்பினேஷன் ஆஃப் எரர்ஸ்னு வரும். இது எப்படி அப்படின்னா இதை நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சம் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெங்த் ஆஃப் த டேபிளை மெஷர் பண்ணுறோம். 76.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. இதில் நான் வந்து ஒரே ரீடிங் தான் எடுக்கிறேன். 5 ரீடிங் எடுத்து ஆவரேஜ் பண்ணுற இது இல்லை இதில். ஓகே, ஒரே ரீடிங் எடுக்கிறோம், அதனுடைய இது வந்து எரர் நம்ம கொடுக்குறோம். எரர் எங்கேருந்து வந்து மறுபடியும் லீஸ்ட் கவுண்ட்லேருந்து கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. ஏப்போர் லெங்க்த்தை மெஷர் பண்ணி 76.2 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. இதுதான் நம்ம வந்து எல்னு சொல்கிறோம். இதை வந்து டெல்டா எல்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல்னால் எரர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ வந்து பிரெத் ஆஃப் த டேபிள் மெஷர் பண்ணால் 28.4 சென்டிமீட்டர், அதோட லீஸ்ட் கவுண்ட்னால இப்போ இது வந்து எரர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 டெல்டா பி. இப்போ வந்து பெரிமீட்டர் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். Therefore, now P is a calculated variable based on the L and B which are measured variables. Measured variablesல இருக்கிற எரர்னால it contributes calculated variableலையும் எரர் வரும். ஏன்னா பிகாஸ் இதில் எரர்ஸ் இருக்கிறதுனால இதுலேயும் நமக்கு எரர் வருது. எப்படி வருது, கால்குலேஷனால் வருது. சரி,
இப்போ வந்து கால்குலேஷன் இப்போது எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா calculated perimeter என்ன 2 into L plus B is a formula for perimeter போட்டானா actually this plus this into 2 போட்டானா 209.2 centimeter plus or minus இப்போ நம்ம error இந்த delta P that is delta P plus or minus delta P நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் delta P எப்படி கொடுக்க போகிறோம்னா இப்போ வந்து 2 into delta L plus delta B இதில் error delta L என்ன 0.2 இதில் என்ன 0.2 ஓகே போத் அப்கோர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பற்றி இப்போ நீ விட்டுடுங்கன்னா பிகாஸ் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ளஸ் ஆர் மைனஸாக இருந்ததுன்னா ஒரு மாடுலஸ் வேல்யூ தான் இது வந்து 0.2 4.2 + 0.2 போட்டோன்னா இது வருது இதை நான் ட்வைஸால் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் பெரிமீட்டர்னால் என்ன எல் ஒரு தடவை ஆட் பண்ணுறோம் இன்னொரு தடவையும் ஆட் பண்ணுறோம் பி ஒரு தடவை ஆட் பண்ணி இன்னொரு தடவை ஆட் பண்ணுறோம் ஆனால் இதில் இருக்கிற எரரை வந்து இங்கேயும் ஒரு தடவை நமக்கு எடுக்கணும் அதே தான் அதனால் இப்போ வந்து டெல்டா எல் ப்ளஸ் டெல்டா எல் எடுக்கணும் டெல்டா பி எடுக்கணும் இது வந்து பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுனால இது மாதிரி நம்ம ட்வைஸாக போடுறோம் நார்மலாக நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு எரர் கிடையாது சொல்லுவோம் நம்ம ஆனால் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பெக்குலியர் கேஸில் யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் பிகாஸ் யூ ஆர் நோ ரிப்போர்ட்டிங் L1 + B1 + L2 + B2 அதான் பெரிமீட்டர் வருது அதனால் உனக்கு இப்போது இது வருது இப்போ வந்து அப்போ நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் இப்போது இது டெல்டா எல் 0.2 டெல்டா பி 0.2 டெல்டா பின்னா இந்த ப்ளஸ் 0.4 into 2 போட்டால் 0.8 therefore we have to now report it as P = 209.2 centimeter ப்ளஸ் ஆர் மேலே 0.7 centimeter சொல்லிட்டு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் இப்போ வந்து வாட் இஸ் இப்போ இதனுடைய லாஜிக் என்னென்னா சிம்பிள் வந்து கால்குலஸ் பேஸ்டு டிஃபரன்சியேஷன் பண்ணால் என்ன சப்போஸிங் நான் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பி அப்படின்னா L twice L plus B therefore dP எடுத்து twice of dL plus dB அதுதான் இந்த இடத்துல நம்ம போட்டுருவோம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போது dP = டெல்டா பி டிஎல்னா டெல்டா எல் போட்டால் வந்துடுது இப்போ வந்து இதே ரூல் தான் சப்ட்ராக்ஷனுக்கும் வரப்போகுது ஏன் அப்படின்னா சப்ட்ராக்ஷனுக்கும் இதே மாதிரி வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸிங் நவ் யூ ஹேவ் அ ஃபார்முலா C is calculated by means of A minus B is a formula where A is a measured value, B is a measured value. Let us say now A is reported as 12.2 plus or minus error is equal to 0.5. Whereas B, let us say 5.6 plus or minus 0.2. அப்படின்னா C எப்படி போடுறோம் A minus B போட்டால் என்ன வருது நமக்கு 6.6 வருது A minus B 6.6 plus or minus now the error நம்ம சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது ஈவன் தோ இந்த சப்ட்ராக்ட்னா கூட டிஃப்ரென்ஸியேட் பண்ணும்போது இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம டிசி = டிஏ மைனஸ் டிபி வந்தால் கூட அதை நம்ம எரர் நம்ம போடும்போது ப்ளஸில் தான் போடணும் இதுதான் ரூலு இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னான்னா நான் வந்து இந்த செஷனில் நான் வந்து கான்செப்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து கொடுக்கலை நான் அவங்க டெரிவேஷன் ரொம்ப டீட்டெயில்டு ரொம்ப கான்செப்ட் ரீசனிங் அதெல்லாம் இப்போ நான் கவர் பண்ணல பிகாஸ் நோ பர்பஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் செஷன் இஸ் நோ how to make the maximum question solve பண்ணுறதுனோட fastness and then quickness as well as now what is required to know அதுதான் இப்போ கொடுக்கறது தான் இதனுடைய பர்பஸோட இந்த செஷனோட பர்பஸ்ஸு அதனால் டீட்டெயில்டாக நான் இதில் நான் கொடுக்கல ஆனால் உங்களுக்கு வந்து அவசியப்பட்டதுன்னா பிகாஸ் யூ வில் பி க்யூரியஸ் டு நோ வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் சேயிங் திஸ் வாட் இஸ் த டெரிவேஷன் வாட் இஸ் த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய வெப்சைட்டு ஆட்டம் லேர்னில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸு என்னென்ன கிளாரிஃபிகேஷன் என்னென்ன ரீசனிங் வேணும் என்னென்ன டீட்டெயில் நாலேஜ் வேணுமோ எல்லாமே அவைலபிள் அதில் போய் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் அதில் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுப்பேன் இப்போ நம்ம வில் ஜஸ்ட் ப்ரொசீட் தேர்ஃபோர் அதனால் சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் அடிஷனாக இருந்தாலும் ஒரே ரூல் தான் errors get added okay delta A plus delta B எடுத்து கொடுக்கணும் ஓகே அதே தான் இப்போ வந்து now that means now just to summarize addition subtractionல என்ன ரூல்னா based on absolute errors ஓகே நெக்ஸ்ட் இப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லனா ஒரு சேஞ்ச் என்ன ஆகணும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸிங் இதே வந்து ஒரு ரெக்டாங்கிளோட இது length is measured breadth is measured therefore then area of the rectangle calculated value okay area A is LB is a formula இது நம்ம இப்போ வந்து now
addition subtraction we have added the absolute errors. இதில் நம்ம we have to add the relative errors or fractional errors. இது fractional errors. Therefore delta A by A equal to delta L by L plus delta B by B என்ன differentiate பண்ணுறோம் நம்ம. அதே மாதிரி differentiate பண்ணால் என்ன வருது இங்கே A equal to LB போட்டால் DA போட்டால் BDL plus LDB UV ஃபார்முலாவில். இப்போ now divide this by A போட்டான divide this by LB. LB பண்ணால் என்ன வருது DL by L plus DB by அப்படின்னா ஃபைனலாக என்ன வருது DA by A. The fractional error in the calculated area is equal to sum of the fractional errors in the two variable length and breadth. Okay. இதே மாதிரி like for example supposing now இது powers இருந்ததுன்னா like now x is equal to y square root z இருந்ததுன்னா differentiate பண்ணி போட்டானா என்ன வரும்னா dx by x is equal to twice. That means power is now getting here twice. Okay, dy by y plus அதே மாதிரி இது ரூட்டாக இருந்ததுன்னா then half வரும் இங்கே இதில். Therefore be careful about this particular aspect of it, most important. Okay, therefore now let's now get back to our problem here. என்ன பண்ணணும் நம்ம இங்கே ரெக்டாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணும்போது எல்பி போட்டோன்னா therefore delta A by A delta L by L delta B by B. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ A calculated as it is LB போட்டோன்னா 76.2 into 18.7 போட்டோன்னா 14.24.94 வருது. ஓகே, அப்புறம் எரர் என்ன போட போகிறோம் இப்போது ஃப்ராக்ஷனல் எரர் போட போகிறோம். டெல்டா A by A equal to டெல்டா L என்ன 0.1 டிவைட் பை L என்ன 76.2 ப்ளஸ் ஓகே 0.2 by 18.7 போட்டோன்னா நமக்கு ஃப்ராக்ஷனல் எரர் கிடைக்கும். இதே நமக்கு பர்சன்டேஜில் போனோன்னா மல்டிப்ளை பை 100 போட்டோன்னா பர்சன்டேஜ் எரராக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஃப்ராக்ஷனல் எரர் இதோடு முடிஞ்சு போச்சு. மல்டிப்ளை பை 100 தென் யூ கெட் பர்சன்டேஜ் எரர். சரி, இதே தான் இப்போ சேம் ரூல் தான் இப்போ டிவிஷனுக்கும் என்ன பண்ணணும்னா ஃப்ராக்ஷனல் எரரை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ y ஸ்கொயர்ட் பை z இருந்ததுன்னா இதனுடைய எரர் என்ன 2 delta y by y வரப்போகுது. 2 delta y by அஸ்யூமிங் now delta y by y ப்ளஸ் தான் 2% கொடுத்துருந்தான்னா தென் 2 delta y by y என்ன வரும் 4% வரும். 2 into 2 equal to 4%. அப்புறம் டிவைட் பை zன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, இதுலேயும் நம்ம ஆட் பண்ணணும். சப்ட்ராக்ஷனுக்கு இதில் இல்லையா அடிஷனில் நம்ம என்ன பண்ணோம் ஆப்சல்யூட் எரரை ஆட் பண்ணோம். சப்ட்ராக்ஷனில் என்ன பண்ணோம் ஆப்சல்யூட் மறுபடியும் ஆட் பண்ணோம். அதே தான் இங்கேயும் மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுறோம் ஆப்சல்யூட் ஃப்ராக்ஷனல் எரரை ஆட் பண்ணுறோம். டிவிஷனுக்கும் ஃப்ராக்ஷனல் எரரை ஆட் பண்ணுறோம். therefore this particular this is plus. So even though coming in the denominator, the fractional error in this denominator, fractional error in z is getting added plus 3%. Delta z by z 3% na plus or 3% na this gets added. Therefore now this becomes now 7%. It's not 4 minus 3 போடக்கூடாது, 4 plus 3 போட்டு 7. டிஃபரன்ஷியேட் பண்ணானா உனக்கு நெகட்டிவ் உனக்கு காமிக்கும். நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனல் எரராக தான் இருக்கணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரூல். ஓகேயா? சரி, நவ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஐ லைக் டு கிவ் யூ அ வார்னிங் அபவுட் சம் சிச்சுவேஷன்ஸ் தட் வி டேக் இட் அப் நெக்ஸ்ட். என்ன டைப் ஆஃப் வார்னிங் அப்படின்னா இதுதான் வார்னிங். அன்லெஸ் அ ஃபார்முலா இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லைக் there is a function which is given which is product or division. கரெக்டாக? நான் இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போது ஃப்ராக்ஷனல் எரரை ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி கேஸில் இல்லைன்னா அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனாக என்ன பண்ணுவோம் ஆப்சல்யூட் எரரை ஆட் பண்ண போகிறோம் இந்த கேஸில். unless it is like this, okay, straightforward functions, either product or quotient or addition or subtraction இல்லாமல் இருந்தது. சப்போஸிங் காம்பினேஷனாக இருந்ததுன்னா suppose calculated variable is a function of some products plus or minus
சம்ஸு வந்ததுன்னா ஓகே வில் சி சம் சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் லேட்டர். பட் இப்போ சொல்கிற வார்னிங் மாத்திரம் கேட்டுக்கோ. இது இந்த மாதிரி காம்பினேஷனாக இருந்ததோ இல்லைனா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் லைக் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இல்லை எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தது அந்த மாதிரி இருந்ததுன்னா டூ நாட் ட்ரை டு டூ எனி கைண்ட் ஆஃப் அ ஷார்ட்கட் மெத்தட். ஏன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது, அதெல்லாம் ராங் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ஐம் கோயிங் டு கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் லேட்டர் ஃபார் எப்படி எதனால் நான் இப்போ சொல்கிறேன் ராங் சொல்லிட்டு அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை நான் இப்போ கொடுக்க போகிறேன். அது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். பட் இப்போ ஜஸ்ட் பிலீவ் மீ பிகாஸ் தென் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ப்ரொசீஜர் என்ன? டிஃபரன்ஷியேட் பண்ணி விளையாட அரைவட் ஐதர் ஆப்சல்யூட் எரர் கேட்டாங்கன்னா ஆப்சல்யூட் எரர் இல்லைன்னா ஃப்ராக்ஷனல் எரர் போட போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். லைக் வாட் ஐ ஹாவ் இன் மை மைண்டு இப்போ நம்ம பார்த்துடுவோம். என்ன பார்த்துடுவோம்னா திஸ் இஸ் நோ எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 1 இஸ் suppose you have a projectile, initial velocity u is given as 40 meter per second and then there is an error in that particular observed velocity என்னன்னா plus or minus 2% கொடுத்துருக்கு. அதே மாதிரி angle of projection also is a measured value which is 30 degrees plus or minus 4% rather. ஓகே, இப்படி கொடுத்துருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா now simple. Now the time of flight formula இங்கே இருக்குது. இப்போ calculated time of flight என்ன, அது ப்ளஸ் அதனுடைய எரர் என்ன, தட் இஸ் டெல்டா டி என்ன கேட்குறோம். ஓகே, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு சிம்பிள் அஃப்கோர்ஸ். நான் 2u sin theta by j போட்டான்னா யூ கெட் திஸ் பிகாஸ் 2u and then g and the sin 30 போட்டான்னா யூ கெட் 4 seconds. ஓகே, calculated straight away from the formula. இப்போ டெல்டா டி போடணும். டெல்டா டிக்கு இப்போ என்ன பண்ணால் இப்போ sin theta வருது. ஓகே, sin theta இஸ் a trigonometric function. நமக்கு ஃபார்முலா இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கற்றுட்டு என்னென்னா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். வேறு இப்போ என்ன வருது, trigonometric ஃபங்க்ஷன் வருது. அதனால் டோன்ட் டேக் எனி சான்சஸ். தப்பாக வரும். வேறு ஏதாவது சம் ஷார்ட்கட் இருந்ததுன்னா தப்பாக வரும். அதனால் என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணு. என்ன பண்ண போகிறேன் இப்போ dt ஈக்குவல் டு 2/g கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துகிட்டு அப்புறம் இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள் therefore u du into sin theta அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் தென் யூவை கான்ஸ்டன்டாக வச்சுன்னு sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். cos theta d theta போட்டு அப்படி கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாம் உனக்கு தெரியும். உனக்கு 2/g 1/5 and then du is given nothing but delta u. டெல்டா என்ன கொடுத்துருக்கு, பர்சன்டேஜ் 2% of 40 போட்டானா that is 0.8 into what is now sin 30 half plus then what is this now becomes u cos theta u then cos 30 root 3/2 multiplied by d theta is a delta theta. இது என்ன கொடுத்துருக்கு, 4% of 30 degrees equal to 1.2 degrees. அந்த கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணால் யூ கெட் π/180 போட்டானா யூ கேன் கால்குலேட் திஸ் டெல்டா டி. ஓகே, டெல்டா டி தெரிஞ்சாச்சு, அப்புறம் டி தெரிஞ்சாச்சு. டிபெண்டிங் அப்பான் வாட் தே வாண்ட் த ஆப்சல்யூட் எரர்னா டெல்டா டி கொடு, இல்லை பர்சன்டேஜ் எரர்னா டெல்டா டி/டி போட்டு மல்டிப்ளை 100 பண்ணி கொடு. ஓகே, therefore now this is the way it is. therefore நான் சொன்ன மாதிரி இப்போ sin theta is nothing but trigonometric function. வேறு ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் algebraic இல்லைன்னா don't take any chances. don't do by the kind of our method which is nothing but addition of the fractional errors or absolute error depending upon whether it is a product division or plus minus. இருந்தது அது தவிர don't try anything else if it is a trigonometry function in the கேஸில் இருக்குது. one more example is a exponential function. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா suppose now a is a formula which is given by a0 e power minus bt. இதில் a0 b constant, t is a time which is a measured quantity and then a is a calculated quantity. இருந்ததுன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போன்னா therefore now differentiate பண்ணணும் because this now involves exponential function. There is no other method other than fundamental method which is differentiate பண்ணனா this is equal to your delta in a. therefore differentiate பண்ணா என்ன வரப்போகுது, இப்போது a0 e power minus bt அப்படியே இருக்க போகுது, அப்புறம் minus b into delta t. therefore இப்போ என்ன இது என்ன this portion nothing but the a itself.
a into minus b is a constant into delta t. Therefore, now dA by a கேட்டான், that is delta a by a, the fractional error கேட்டானா, this is nothing but equal to minus b times delta t. Okay, yeah. Therefore, now this is the way you must proceed. Don't take any chances again. Okay, don't try to do by some other method which is wrong method, will give you wrong result. Okay. Next example is, now there is now a famous example which is a very popular kind of question. What is asked is resistances in parallel. அப்படி இருந்தால் நமக்கு தெரியும், நமக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன் 1 by R equivalent is equal to 1 by R1 by 1 by R2 formula is what we know is the formula for calculating equivalent resistances in parallel. இதில் வந்து R1 and R2 are given variables, that measured variable வச்சுக்கலாம். that R1 will have its error delta R1, R2 will have its error delta R2, and then we are supposed to compute the R equivalent and also give the error in R equivalent, that is delta in R. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேஸும் இப்போ வந்து now it involves now division rule here, but then a sum. Therefore, now combination of this one, you must do only from the fundamental, which is differentiation. என்ன பண்ணணும்னா dr by r square, differentiate பண்ண இதை dr by r square equal to differentiate this, you get dr1 by r1 square plus dr2 by r2 square. நமக்கு இப்போ என்ன தேவைன்னா அப்படின்னா fractional error in the dr by r. Therefore, multiply this for the right hand side by r, you get the r times this right hand side. ஒன்றும் இல்லையா, அது போட்டால் என்ன வருது? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆருக்கு பதிலாக we know what is the r value from this particular formula is r1 r2 by r1 plus r2. Multiply பண்ணானா you get this final formula like this. This is what remembering this formula. Okay, இல்லைன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து we can do the differentiation fast and then get this, but then it is now easy to remember because that is there are actually two reasons. It's now easy to remember formula. இது நான் சொல்கிறேன். இப்போ இது என்ன வருதுன்னா, இப்போது fractional error in R equal to fractional error in R1 multiplied by R2 by the sum of the resistances plus then fractional error in R2 multiplied by R1 divided by this. Therefore, there is no weightage factor மாதிரி எடுத்துட்டானா it's now easy to remember. நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ வந்து ரெண்டு ரீசன். நம்பர் ஒன், இட்ஸ் நோ ஈஸி டு ரிமெம்பர் வேலை இருக்குது இந்த ஃபார்முலா. நம்பர் டூ, இது ஆஃபன் ரிப்பீட்டட் கொஷின்னால் அப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இன்னொரு திஸ் பர்டிகுலர் ஃபார்முலா இல்லைன்னா ஓகே ரைட். சப்போஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு மெமரைஸ் திஸ் ஃபார்முலா அண்ட் தென் யூஸ் இட் அப்படின்னா you can still go about differentiating and then get this particular result, because there is going to be only one step addition. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்று இருக்குது. பெரிய டைம் ஒன்றும் ஜாஸ்தி ஆகாது. ரோம்பர் பண்ணால் வெல் அண்ட் குட்டு, இல்லைன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி யூ ஜஸ்ட் derive it every time. ஓகே ஃபைன். இப்போது இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் பண்ணணும். தப்பாக பண்ணுறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நான் பார்த்துருக்கேன். some of the teachers as well as some of the books வந்து ராங் மெத்தட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராங் மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து யூ டேக் திஸ் இஸ் நவ் த ஃபார்முலா ஃபார் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் R1 R2. ஓகேயா, இது நமக்கு தெரியும். நமக்கு ஆர் ஈக்குவல் R1 R2 R1 R2. இப்போ வந்து நவ் த ஃப்ராக்ஷனல் எரர் இன் ஆர் இஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ், இப்போ நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். தேர்ஃபோர் என்ன பண்ணுறேன், ஃப்ராக்ஷனல் எரர் இன் நியூமரேட்டர் எடுத்துக்கோ ப்ளஸ் ஃப்ராக்ஷனல் எரர் இன் டினாமினேட்டர் எடுத்துக்கோ. ஓகேயா, இட்ஸ் ஓகே ஃபைன். தட் இஸ் ஆஸ் பர் ஃபார்முலா இட்ஸ் ஓகே. பட் வந்து என்ன ஆகுது, இப்படி பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா, த டெல்டா இன் நியூமரேட்டர் எடுத்துக்கோ அண்ட் தென் டிவைட் பை நியூமரேட்டர். தேர்ஃபோர் தேர் இஸ் நோ ஃப்ராக்ஷனல் எரர் இன் நியூமரேட்டர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனல் எரர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டும் ஆட் பண்ணால் கரெக்டாக வரணுமே அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஆனால் கரெக்டாக வராது. ஏன் வராதுன்னா, இப்படி பண்ணால் என்ன வரும்னா, டெல்டா ஆர் பை ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு நவ் திஸ் நவ் நியூமரேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் இல்லையா. அதனால் வாட் யூ டூ, யூ ஜஸ்ட் ஃபாலோ த ரெகுலர் மெத்தட் விச் இஸ் நத்திங் பட் த ஃப்ராக்ஷனல் எரர் இன் R1 ப்ளஸ் ஃப்ராக்ஷனல் எரர் இன் R2 போட்டால் இது நமக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து
டெல்டா நியூமரேட்டர் ஃப்ராக்ஷனல் எரர் நியூமரேட்டர் வந்துடுறது இதில் ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போது ஃப்ராக்ஷனல் எரர் இன் டினாமினேட்டர் இது வந்து சம் ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணணும், ஆப்சல்யூட் எரர் இன் R1 ப்ளஸ் ஆப்சல்யூட் எரர் இன் R2 போடணும். இது அதுதான் இது. ஓகே, தி ஆப்சல்யூட் எரர் இன் R1 ப்ளஸ் R2 போட்டால் ஆப்சல்யூட் எரர் இந்த டினாமினேட்டர் டோட்டலாக வருது. டிவைட் பை டினாமினேட்டர் போட்டால் இது என்ன வருது, ஃப்ராக்ஷனல் எரர் இன் டினாமினேட்டர் வருது. ஆனால் கரெக்டாக தானே வரணும், இதை கரெக்ட் மெத்தடாக தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணலாம். ஆனால் இதில் வந்து டபுள் அக்கௌண்டிங் ஆஃப் த எரர் வருது பாருங்க. இப்போ இதில் பார்த்தா இது என்ன வருது, ஒன்று டெல்டா R1 உனக்கு ட்வைஸ் ரிப்பீட் ஆகுது, இங்கேயும் வருது. இப்போ நியூமினேட்டருக்கும் வருது, டினாமினேட்டருக்கும் வருது. அதே மாதிரி டெல்டா அண்ட் R2 ஆல்சோ இது கிடையாது, நியூமினேட்டருக்கு வருது, டினாமினேட்டருக்கு வருது. இதனால் என்ன வருதுன்னா, இது வந்து பூஸ்டப் பண்ணுறது, எரரை அன்னெசரியாக பூஸ்ட் பண்ணுறது. ஓகே, எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா உனக்கே நான் சொல்கிறதோட பாயிண்ட் உனக்கு புரியும் உனக்கு. ஓகே, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நவ் எ கேஸ் R1 is given as 100 ohms plus or minus 3 ohms. R2 is given as 200 ohm plus or minus 4 ohms. அப்படி இருந்ததுன்னா தென் ராங் மெத்தடில் போட்டால் என்ன வருது அப்படின்னா, த ஃப்ராக்ஷனல் எரர் இன் R1 எவ்வளோ வருது, 3/100, தட் இஸ் 3%. ஓகே, ஃப்ராக்ஷனல் எரர் இன் R1 இஸ் 3% வருது. ஃப்ராக்ஷனல் எரர் இன் R2 நெக்ஸ்ட் டேர்ம் விச் இஸ் ஈக்குவல் டு 4/200 போட்டால் 2% போட்டாச்சு. Then plus, then the absolute error in R1 plus R2 என்ன, 3 ohms plus 4 ohms போட்டால் 7 ohms in numerator, divide by what is now the sum, 200 plus 100, 300. Therefore 7 ohms by 300 is equal to 7/3%. டோட்டல் ஆட் பண்ண என்ன வருது, 3 plus 2 plus 7/3 போட்டால் 22/3% வருது. ஆனால் இப்போ நம்ம மெத்தடில் போட்டு பாரு. இப்போது நமக்கு என்ன போட போகிறோம், இப்போது மெத்தட் வந்து இந்த ஃபார்முலா, எந்த ஃபார்முலா, இங்கே இருக்கு இல்லையா, இது நம்ம என்ன போட போகிறோம் இப்போது, இது வந்து dR1/R1. dR1/R1 இந்த ஃப்ராக்ஷனல் எரர் R1 என்ன, 100 plus or minus 3, 200 plus or minus 4. Therefore now let me now do this here. 100 plus or minus 3, இது வந்து 200 plus or minus 5, 200 plus 4 இல்லையா. ஓகே, therefore now we will take dR/R. dR/R என்ன வருது பாரு, இங்கே இந்த ஃபார்முலா is equal to delta R1/R1 is, it's now 3%. இங்கே delta R1 multiplied by R2/R1, R1 plus R2 is the formula. Okay, yeah, what is the formula, this is now the weightage. இது என்ன வரும், இப்போ R2/R1 200/300, 2/3 plus then the fractional error in R2 என்ன வருது, 4/200 போட்டால் 2% multiplied by now R1/R1 plus R2 போட்டான்னா 100/300 போட்டால் 1/3. அவ்வளோதான். ஓகே, therefore this is now coming to how much it is, 2% plus 2/3%, which is nothing but 8/3% only. பார்த்துக்கோ, வேறு what is the wrong result, எனக்கு வந்து 22/3% வந்தது, தப்பு. அது ஏன் வந்து சொல்லிட்டு நான் சொன்னேன் உனக்கு, பிகாஸ் ஆஃப் டபுள் கவுண்டிங் ஆஃப் த எரர் இன் R1 and R2 போத். ஏன் டபுள் கவுண்டிங் வந்ததுன்னா, ஒன் ஃபார் நியூமரேட்டர் வருது, ஒன் ஃபார் டினாமினேட்டர் வருது, தப்பு மெத்தட். Therefore இந்த மாதிரி கேஸில் டோன்ட் டேக் எனி சான்சஸ். யூ கேன் ரிமெம்பர் த ஃபைனல் ஃபார்முலா. ஏன் சொன்னேன் அப்படின்னா, அடிக்கடி வர கொஷினால் ஃபைனல் ஃபார்முலா ரவுண்ட் பண்ண முடிஞ்சால் வெல் அண்ட் குட், இல்லைனா ஒன்றும் குடிமொழிக்கு போகிறது கிடையாது. டைரக்ட்லி டிஃபரன்ஷியேட் பண்ணான்னா யூ வில் கெட், அந்த சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ், யூ வில் கெட் த வேல்யூ. ஓகேயா, சரி. நோ இதுதான் இது. நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ், நம்ம வந்து ஃபர்தர் பாஸ்ட் ஆஸ்க் கொஷின்ஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம கற்றுன்றது தான் இந்த டாப்பிக்கில் தேவையானதை நம்ம இப்போ கற்றுண்டாச்சு. இதை நம்ம வந்து ஃபியூ கொஷின்ஸ், வாட் இஸ் PYQ கொஷின்ஸை போட்டு பார்த்தோன்னா தென் வி கேன் பர்ஃபெக்ட் அவர் நாலேஜ். ஓகேயா, இப்போ நம்ம சில பாஸ்ட் ஆஸ்க் கொஷின்ஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், போத் ஃப்ரம் NEET அண்ட் JEE மெயின்லேருந்து. ஓகே, now read the first question. Now the procedure what I want you to do is, இதை நம்ம வந்து படிப்போம். இதை வந்து படித்த உடனே தென் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யூ ட்ரை ஃபார் யுவர் செல்ஃப்.
கரெக்டாக வருதா பாரு. அப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணிவிட்டு தென் என்னுடைய சொல்யூஷன் என்ன வருது பாரு. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால யூ ஷுட் ஃபைண்ட் எனி டிஃபிகல்ட்டி அட் ஆல். ஓகே, therefore now let's now start and read the question. A metal wire has mass கொடுத்துருக்கு, and then radius கொடுத்துருக்கு, and then length கொடுத்துருக்கு. therefore metal wire cylindrical wire எடுத்துப்போம். therefore mass கொடுத்துருக்கு, radius and then length கொடுத்துருக்கு, and then they are asking what is the maximum possible percentage error in the measurement of density will be calculated. என்ன density formula and density equal to mass by volume. therefore மாஸுக்கு மாஸ் இருக்குது, வால்யூமுக்கு பை ஆர் ஸ்கொயர்டு எல் எடுத்துக்கணும், பை கான்ஸ்டன்ட்டு. ஆனால் என்ன வரப்போகிறது, நவ் ரிலேட்டிவ் எரர் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்மனா இதுதான். therefore now delta rho by rho அதான் கேட்டிருக்கு வச்சுக்கேன், தட் இஸ் பர்சன்டேஜில் கேட்டிருக்கு, இஸ் ஈக்குவல் டு now delta m by m முதல்ல போடுவோம். இது டைரக்ட் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இது என்ன போட போகிறோம், இப்போ 0.002 டெல்டாவுக்கு நம்ம 100 ஆல் ஸ்ட்ரைட்டுவே மட்டும் பண்ணி பர்சன்டேஜ்கே வச்சுப்போம். தட் மீன்ஸ் 0.2 டிவைட் பை மாஸ் எம் இது ஈக்குவல் டு 0.4 ஆச்சு. இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் கீழே பை ஆர் ஸ்கொயர்டு எல் வரப்போகுது. ஆர் ஸ்கொயர்ட்னா அப்படின்னா ட்வைஸ் எடுத்துக்கணும், ட்வைஸ் இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர். இதுவும் பர்சன்டேஜ் ஸ்ட்ரைட்டுவே 100 ஆம்பிளில் பண்ணோன்னா 0.1 டிவைடட் பை தென் த ரேடியஸ் வேல்யூ இஸ் 0.3. அப்புறம் எல் பை ஆர் ஸ்கொயர்டு எல் இல்லையா, எல்லுக்கு என்ன பண்ண பர்சன்டேஜ் டைரெக்டாக பண்ணுறோம்னா 2 டிவைட் பை 5. ஓகே ஓகே, டோட்டல் போட்டால் என்ன வரும், இது 0.5, இது என்ன வருது 2/3 0.66, இது என்ன வருது 2/5 0.4 1.56 1.6 டிக் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Time intervals measured by the clock gives the following readings. Okay, time interval measured by the clock gives the following readings. என்ன ரீடிங், 5 ரீடிங் கொடுத்துருக்கு, 1.25 24 27 21 and 28. What is the percentage relative error? Okay, again relative error percentage கொடுக்கணும். மொத்தம் 5 ரீடிங் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முன்னாடி ஏற்கனவே இந்த வீடியோவில் முன்னாடி வெரி சிமிலர் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி போட போகிறோம் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதனுடைய மீன் எடுக்கணும். மீன் எப்படி எடுக்கிறது, இப்போது இல்லை டோட்டல் டிவைட் பை 5. அதுலேயும் நம்ம ஷார்ட்கட் பண்ணி குயிக் மேத்தமேட்டிக்ஸ் எப்படி போட போகிறோன்னா, இது அப்ராக்சிமேட்லி ஒரு மீனை நம்ம மீனில் மனசில் வச்சுக்கோம். எப்படி 1.25 வச்சுட்டே வச்சுக்கோ, ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ப்ளஸ் மைனஸில் வருது. 1.25 மிடில் வேல்யூ மாதிரி தெரியறது. டேக் 1.25 அந்த ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். இது என்ன 0.00, இது 0, இது 0.01. அதையும் ஷார்ட்கட் பண்ணி எல்லாத்தையும் 0.1 டெசிமலோடு மல்டிப்ளை பண்ணணும். டெசிமலோடு ஆட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஜாப். ஆனால் இதையும் நீ -1 வச்சுக்கோ. இது என்னது, இது +2. இது இப்போ சோஃபார் டோட்டல் +1. இது -4 +1 -4 போட்டால் -3 வருது இது வரைக்கும். இது என்ன ப்ளஸ், இது எப்போ 0. ஓகே, லக்கிலி நமக்கு டோட்டல் நமக்கு 0 டிஃபரன்ஸ் வித் திஸ் 1.2. அதனால் என்ன தெரியுது நமக்கு, ஆவரேஜ் இது 1.25 தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஈச் ரீடிங்கோட மாடுலஸ் டெல்டா வேல்யூஸ். இது என்ன 1.25 மீன்னா இது என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ 0. இது என்ன டிஃப்ரென்ஸ், மைனஸ் ப்ளஸ்ஸையும் ஒரே இதுவாக வச்சுக்கோ, -1க்கு பதிலாக 1ன்னு வச்சுக்கோ மனசில். இது 1.25 2. ஓகே, அகெயின் நான் என்ன பண்ணுறேன், இப்போது செகண்ட் டெசிமல்லாம் இப்போ எடுத்து பிகாஸ் பர்சன்டேஜ் எரர் நம்ம இது போட போகிறோம் இப்போது. அதனால் இப்போ இது என்ன போட்டால், இது 1, இதில் டிஃபரன்ஸ் 2 மொத்தம் 3, இது டிஃபரன்ஸ் 4 மொத்தம் 7, இது டிஃபரன்ஸ் 3 மொத்தம் 10. மொத்தம் 10 டிஃபரன்ஸ் டிவைட் பை 5 மொத்தம் 2 தான் டிஃபரன்ஸ். 2 தான் செகண்ட் டெசிமல் பிளேஸில். தட் மீன்ஸ் 0.02 இஸ் த மீன் எரர். ஓகே, டெல்டா வேல்யூ. therefore delta value divided by the actual value 1.25 தான் நமக்கு is now the relative error. therefore 0.2 by 0.02 இருக்கு இல்லையா, 0.02 1.25 is relative error. முன்னாடி 100 போட்டால் பர்சன்டேஜ் error. அப்படின்னா 2/1.25 2/1.25 போட்டால் 1.25 5/4 போடு, 8/5 1.6% வருது இல்லையா. ரைட், புரிஞ்சதா இல்லையா? ரிப்பீட் பண்ணணுமா, வேணாம் அவசியம் இல்லைல்ல, ஏற்கனவே போட்டாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். In an experiment, percentage error occurred in measurement of physical quantity A, B, C, D or
பச்சை கொடுத்துருக்கு 1 2 3 4 கொடுத்துருக்கு. Then the maximum percentage error in the measurement of 2019, very very easy question. X bar x equal to the formula. என்ன பண்ணோம் இப்போது, என்ன ரூல் இப்போது, ரிலேட்டிவ் எரர் டு பி ஆடட். இப்போது ஏக்கு வந்து 2 டைம் தட் இஸ் 2 ஆகுது. அப்புறம் பிக்கு ஹாஃப் டைம் தட் இஸ் 1, மொத்தம் 3 ஆகிருக்கு. அப்புறம் சி 1/3 ஆஃப் 3 என்னென்னா 1, 3 + 1 4 ஆகிருக்கு. தென் இது வந்து 3 டைம்ஸ் 4 + 12 16 ஆகிருக்கு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாரு. Density of a cube is measured by measuring mass and the length of the sides. Cube, அதனால் L cube தான் is a formula. That is for volume. அப்போ என்ன டென்சிட்டி இல்லையா, தட் மீன் மாஸ் பை வால்யூம் போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணோம் இப்போது, நான் the மேக்ஸிமம் எரர் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் வந்து 4, மாஸ் ஒன்ஸ் எடுத்துக்கணும் 4, ப்ளஸ் லெங்க்த்து 3 டைம் எடுத்துக்கணும் 9, 4 9 13. ஓகேயா. What is the maximum error in measurement density in terms of percentage? 13 வந்துருச்சு. ரைட். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ப்ராக்டிஸ்க்கு உனக்கு லாட் ஆஃப் பிஒய்க்யூஸ் கொடுத்துருக்கேன். பாஸ்ட் ஆஸ்ட் கொஷின்ஸு நீட்லேருந்து இவ்வளவு, ஜேஇ மெயின்லேருந்து இவ்வளவு, அட்வான்ஸும் கொடுத்துருக்கேன். நீட் பீப்புள் ஹேவ் டு ப்ராக்டிஸ் போத் த நீட் கொஷின்ஸ் ஆஸ் வெல் as JEE questions. And JEE questions have to practice all questions. Okay, yeah, including advanced. Right. Therefore, have enough practice. இதெல்லாம் வந்து உனக்கு இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் மெட்டீரியல் பிடிஎஃப்லாம் உனக்கு வந்து நம்மளோட வெப்சைட்டில் கிடைக்கும். வெப்சைட் பேர் என்ன, ஆட்டம் லேர்ன். வெப்சைட்டில் லாகின் பண்ணானா then you will get all this PDF of all this required PDFs. Okay, yeah. Thank you.